ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த வாரம் கமருதீன் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, பாருவுடைய ஆதரவுக்கு, பாருவுடைய ஒரு வளர்ச்சிக்கு, பாருவுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தேவையான கமருதீனோட எவிக்ஷன் இந்த வாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிற மக்களே. ஆல்டி பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்க நபர்கள் யார் யார்? ரம்யா, வியானா, எப்ஜே, அப்புறம் வந்து சாண்ட்ரா, கமருதீன், சபரி, வினோத். இதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளேஸை அன்அபிஷியல் ஓட்டிங்ல இதுவரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்க ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோத் அவர்கள். 2வது இடம் சபரிக்கு, 3வது இடம் காமு மாமா, காமு மாமா, காமு மாமா, காமு மாமா, 4வது இடம் சாண்ட்ராக்கா, 5வது எப்ஜே, 6வது இடம் வியானா, கடைசி இடம் ரம்யா. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் உறுதியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எத்தனை பேர் உள்ள இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, இந்த மிச்சம் எத்தனை வாரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கடைசி 5 பேர் இல்லைன்னா 6 பேர் டாப் ஃபைனலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதை தவிர கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 பேரை எவிக் பண்ணணும். அப்போ இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கும். ஒரு ஆள் ரம்யா தனியாக தூக்கி வச்சிருங்க. ரம்யாவா வியானாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்பொழுது, வியானாவுடைய பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும்போது ரம்யாவா வியானாவா அப்படின்னு வந்துச்சுன்னா உறுதியா ரம்யா தான் எவிக்ஷன் அப்படின்ற முடிவு அவங்க எடுப்பாங்க. வியானாவை தக்க வச்சுக்குவாங்க. வியானா, எப்ஜே, சாண்ட்ரா, கமருதீன் இந்த 4 பேத்துக்கும் ஓட்டுகள்ல பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வியானா தெளிய வச்சிருங்க. எப்ஜே, சாண்ட்ரா, கமருதீன் இந்த 3 பேத்துக்கும் ஓட்டுகள்ல பெரிய வித்தியாசம் இல்லைன்னா யாரை எவிக் பண்ணுவாங்க? எப்ஜே பாருவுக்கு எதிராக வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான்றது தெரியும். ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக சைடில் வச்சுக்கலாம். கமருதீன் தடவுறதை தவிர, காதலை தவிர, கேவலமான கண்டென்ட்டை தவிர கமருதீனுக்கு எதுவும் தெரியல. அவனுக்கு நடிக்கவும் வரல, கண்டென்ட் கொடுக்கவும் வரல, சண்டை போடவும் வரல, எந்த இதுக்கும் வராத ஒரு 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 என்ன சொல்றது, வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தத்தியா இருக்காரு. அப்படிங்கிறதுனால அவரை உள்ள வச்சு இனிமே ஃபைனல் வீக்ஸ்ல எல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கான மெச்சூரிட்டி அவர்கிட்ட இல்லைன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால கமருதீனை எவிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பேச்சுவார்த்தை வருது. அதனாலேயே இந்த வாரம் ஃபுல்லா நான் சொன்ன மாதிரியே பார்வன் கமருதீன் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வர மாதிரியும், கமருதீன் பார்வை கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரியும், கமருதீன் பார்வை பேசும்போது நீங்க பார்வு நேற்று நைட்டு மைக்கு போடாம இருக்கும்போது கமருதீனுக்கு வார்னிங் வருது. கமருதீன் 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 அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லா கமருதீனை பேஸ் பண்ண கண்டென்ட்டுகள் வந்ததுனால இந்த வாரம் கமருதீனோட பேரு ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் வெளியே வந்திருக்கிறதுனால, பிளஸ் பாருவுக்கு எப்படியாவது ஃபினாலே ஸ்டேஜில் போய் நிற்கணும்னா இந்த காதலை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சிம்பத்தி ஓட்டு ஒரு சைடு, கமருதீன் வெளியே போயிட்டா அப்படின்னா கமருதீன் வெளியே போனதுக்கு அப்புறம் பாருவுடைய கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் ஒரு சைடு. இப்போ பாருவுக்கு இன்னொரு ஆள் இல்லாம விளையாடவே முடியாது. முதல்ல வாட்டர்மெலன் இல்லைன்னா வேற யாராவது. இப்ப கமருதீன் வந்ததுல கமருதீனை கட் பண்ணி விட்டா அடுத்து யாரோட சேருவாங்க? அடுத்து யார் கூட இவங்க சேர்றாங்களோ அவங்கள வந்து ஃபினாலேக்கு சேர்த்து இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தப்புன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி எப்ஜேவோட சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா பாருவால முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எப்படி வேணாலும் நாக்குல நரம்பு இல்லாம எங்க வேணாலும் மாத்தி பேசக்கூடிய ஆளு எப்ஜேவை கூப்பிட்டுக்கிட்டா இந்த கீழே இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்து எப்ஜே மேல போயிடுவான். விஜய் சேதுபதி எப்ஜே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பலிகடா ஆக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கமருதீன் பலிகடாவா அந்த வேர்டு யூஸ் பண்ணலாமா? அதெல்லாம் கிடையாது. எப்பயோ வெளியே போயிருக்க வேண்டிய ஆளு. கேவலமா பேசின வார்த்தைகளுக்கு, கேவலமா பேசின கண்டென்ட்டுக்கு, கேவலமா பண்ண லவ் கண்டென்ட்டுக்கு, நாக்கில் நரம்பு இல்லாம பேசுறதுக்கு, பெண்கள் கூட பயங்கரமா இது பண்ணதுக்கு, கேப்டனை வந்து சுத்தமா மதிக்காததுக்கு, பிக் பாஸை மதிக்காததுக்கு, வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஒரு தண்டனை கொடுத்து அதை மதிக்காததுக்கு, இந்த மாதிரி லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். கேவலமான சப்போர்ட்டர்ஸ் வெளியே இருக்கும்போது வந்து எந்த கேவலமான ஆட்களும் உள்ள இருக்கலாம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் கமருதீனா இருந்தார். பிளஸ் கேவலமான சப்போர்ட்டர்ஸ் உள்ள இருக்கும்போது இப்போ கமருதீனை தூக்கி வெளியே போறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்றது தெரிய வந்திருக்கவங்களுக்கு. அதனால கமருதீன் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேல இருக்கக்கூடிய சபரி என்ன கிளிஸ்டார்னு அவரை மேல வச்சிருக்கீங்க. கமருதீனுக்கு மேல சபரி இருக்காரு.
அப்ப அவரெல்லாம் வெளியேற மாட்டாரா? சபரி வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்க எண்ட் ஆஃப் தி டே ஸ்கிரிப்டை மறந்துடாதீங்க. விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வெர்சஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ், விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வெர்சஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ். முதல் வாரத்தில் கமருதீன் சபரிக்கு சண்டை, 2 பேரும் பயங்கரமான நண்பர்கள். சபரி கமருதீன் வாய் விட்டப்ப யாரு சப்போர்ட் பண்ணது? சபரி. இன்ன வரைக்கும் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? சபரி. இன்ன வரைக்கும் சபரிக்கு அந்த சைடு யாரு? கனி. எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தானே அந்த சைடு. நீங்க பேஸ் மறந்துடாதீங்க, பேஸ்மெண்ட்டை மறந்துடாதீங்க. கமருதீன் வெளியே போனா சபரிக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, கமருதீன் வெளியே போனா பாருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, கமருதீன் வெளியே போனா கமருதீனுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால இந்த வாரம் கமருதீன் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் இடத்துல இருக்கக்கூடிய வினோத் டைட்டில் வின்னர் அடிப்பாரா? வெறும் சொப்பு சாமான் கூட கிடைக்காது. இந்த சீசன் நான் சொல்றேன், நீங்க சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு நபர் டைட்டில் அடிச்சுட்டு போறாங்க. சுத்தமா வாழ்க்கையில நீங்க நினைச்சே பார்க்காத ஒரு நபர் இந்த சீசன்ல டைட்டில் அடிச்சுட்டு போனா நீங்க ஆச்சரியப்படாதீங்க. கடைசி 3 வாரங்கள்ல, லாஸ்ட் 3 வீக்ஸ்ல இந்த கேம் எப்படி வேணாலும் மாறும். இந்த 3 வாரம், கடைசி 3 வாரம் ஒரு ஆள் எப்படி கேம் ஆடுறாங்க அப்படின்றத பொறுத்து டைட்டில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். வினோத், பாரு, எஃப்ஜே, சபரி, விக்கல்ஸ் விக்ரம், அமித், திவ்யா, ஏன் இவ்வளவு பேர் நம்ம சொல்றோம்னா, யாரு ஆஹா ஓஹோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நிலைமையில தான் இப்போ இருக்கு. இன்னைக்கு இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. யார் வேணாலும் டைட்டில் வின்னர் ரேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு நபர் சம்பந்தமே இல்லாம வருவாரு. நீங்க நான் சொல்றேன், இந்த சீசன் டிக்கெட் டு ஃபினாலே ஒரு பெண் அடிச்சால், டிக்கெட் டு ஃபினாலே ஒரு பெண் ஜெயிச்சாங்கன்னா, உறுதியா ஃபினாலேக்கு போயிட்டேன் அப்படின்ற தைரியம் வந்துச்சுன்னா, கடைசி 2 வாரம் அவங்க ஆடக்கூடிய ஆட்டம் அவங்கள டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த சீசனும் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி உள்ள போன ஆட்களுக்கு பெரிய ஒரு ஹைப் கிடைச்சதில்ல. அவங்க டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்ற நம்பிக்கை யாருக்கும் இருந்ததில்லை. பட் இந்த சீசன் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு ஓகே, பட் அந்த ஹைப் இருந்ததில்லைன்னு சொல்றேன். இந்த சீசன் அந்த ஹைப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஜாக்பாட். டிக்கெட் டு ஃபினாலேவை எந்த பெண் ஜெயிக்கிறாங்களோ அந்த பெண் டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே ஒரு ஆண் ஜெயிச்சால் வாய்ப்பு இல்லை, ஸ்கிரிப்டுக்குள்ள இல்லை. கிளியோபாட்ரா தான். அந்த கிளியோபாட்ரா யார்? இந்த டிஸ்கஷன்ல உங்களோட கிளியோபாட்ரா யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இந்த வாரம் ஒரு கிளியோபாட்ராவின் மன்மதன் வெளியேறுவான் என்று நினைக்கிறேன், மன்மதன் வெளியேறுவான் என்று நினைக்கிறேன்.